அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள் நேரம். இன்று 22 ஜூலை 2024 திங்கட்கிழமை. மிக முக்கிய செய்திகள் 5 நாம் இங்கு காண்போம். நவம்பரில் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். தனது ஆதரவை அவர் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு தெரிவித்து இருக்கின்றார். 81 வயதாகும் ஜோ பைடனுக்கு வயது முதிர்வு காரணமாக செயல்திறனில் தடுமாற்றம் ஏற்பட்டதும், ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தில் தடுமாறியதும் அவரது செல்வாக்கை இறக்கியுள்ளது. கட்சிக்குள் எதிர்ப்பலைகள் எழுந்த நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். எனவே தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ட்ரம்புடன் மோதும் நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. கமலா ஹாரிஸின் தாய் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் வன்முறைக்கு காரணமாக இருந்த சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது. அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான 30% இடஒதுக்கீட்டை 5% குறைத்து ஞாயிற்றுக்கிழமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 93% அரசு பணிகள் தகுதி அடிப்படையில் வழங்கவும், 2% இடஒதுக்கீடு சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் ஆகியோருக்கு வழங்கவும் அத்தீர்ப்பு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வங்கதேச வன்முறை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் புதிய பிரதமராக பதவியேற்ற சர்மா ஒலி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார். 275 இடங்களை கொண்ட நேபாள நாடாளுமன்றத்தில் சர்மா ஒலிக்கு 178 எம்பிக்களின் ஆதரவு உள்ளது. பிரசண்டா தலைமையிலான அரசு கவிழ்ந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி நேபாள பிரதமராக அவர் பதவியேற்றார். நேபாள பிரதமராக அவர் பதவியேற்றிருப்பது இது 4வது முறையாகும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்வைத்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிவபக்தர்கள் கான்வர் யாத்திரை செல்லும் பாதையில் உள்ள உணவகங்களின் பெயர் பலகையில் கடை உரிமையாளரின் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி உத்தரவிட்டுள்ளது UP அரசு. இதற்கு சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நன்றி, வணக்கம்.